அன்பின் உறவுகளுக்கு இனிய வணக்கங்களோடு நான் உங்கள் அன்பின் சியான் என்று. நேற்றைய நாளில் நியூசிலாந்து மற்றும் இந்திய அணிகள் மோதிக்கொண்ட இரண்டாவது சர்வதேச T20 போட்டியில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அபார வெற்றி ஒன்று கிடைத்திருக்கிறது. தொடர்ச்சியாக இப்பொழுது வெற்றி வேட்டையுடன் ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு முழுவதும் இந்தியா ஒரு நாள் தொடரை இழந்தது பின்னதற்காக 2020 மிக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்கு ஒரு நாள் தொடரை இழந்தார்கள். அதன் பின்னதாக 2020 சர்வதேச போட்டிகள் வந்தாலே இந்தியாவை வெல்வது மிக கடினமாக இருந்தது நிதர்சன உண்மையாக மாறிப்போய் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்தியா தான் தரவரிசை பட்டியல் முதல் நிலை அணி. இன்றைய தினமும் இந்தியா யார் என்பதை நிரூபித்திருந்தது. இந்தியாவினுடைய இந்த துடுப்பாட்டம் அதை பின்னதாக நம்ம அதை விவரிக்கலாம். முதலில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்தது இந்திய அணிதான். முதலில் துடுப்பாட்டத்தாடும் சந்தர்ப்பத்தை சூரியகுமார் யாதவ் நியூசிலாந்து அணிக்கு வழங்க அவர்கள் 208 ஓட்டங்களை எடுத்துக்கொண்டார்கள். நேற்றைய தினம் இந்தியா ஒரு முடிவு எடுத்திருந்தது. சூரியகுமார் யாதவ் காணொலியிலுமே அவர் கூறியிருந்தார், நாங்கள் இன்றைய தினம் பந்து வீச்சை சோதிக்க தயாராக இருக்கிறோம் நியூசிலாந்துக்கு எதிராக என்று கூறிக்கொண்டுதான் நேற்றைய தினம் நாணய சுழற்சி வெற்றி பெற்று நியூசிலாந்துக்கு முதலில் துடுப்படுத்தாடும் வாய்ப்பை வழங்கியிருந்தார்கள். இதனை சரியாக பயன்படுத்தி கொண்டதான் நியூசிலாந்து என்று கேட்டால் நிச்சயமாக நேற்றைய தினம் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். டெவன் கொன்வேவும் ஸ்ட்ராஃபோர்டும் இணைந்து மிக சிறப்பான இணைப்பாட்டம் பெற்றுக்கொண்டார்கள். 3.2 ஓவர்கள் இருக்கின்ற போதே 43 ரன்களை எடுத்து விட்டார்கள். மிக சிறப்பான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள். ஒவ்வொரு ஓவருக்கும் 15க்கு மேலாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். ஹர்தீப் சிங்கினுடைய முதலாவது ஓவரிலிருந்தே அடிக்க ஆரம்பித்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். பின்னதாக ஸ்ட்ராஃபோர்டும் டெவன் கொன்வேவும் ஆட்டமிழக்க சச்சின் ரவீந்திராவும் கிளான் பிலிப்ஸும் மிக சிறப்பான ஒரு இணைப்பாட்டத்தை புரிந்து கொண்டிருந்தார்கள். இடையில் கிளான் பிலிப்ஸ் ஆட்டமிழக்க அவருடைய ஆட்டமிழப்பின் பின்னதாக மிக சிறப்பாக மீண்டும் அணிக்கு உள்ளே வந்தவர் தான் டேரன் மிச்சலும். ரவீந்திராவும் சிறிய இணைப்பாட்டம் ஒரு புரிந்து கொண்டு டேரன் மிச்சலும் ஆட்டமிழந்து சென்றார். பின் விக்கெட்டுகள் இழந்து கொண்டிருந்தன. 125 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து கொண்டிருந்த வேளையில் 121வது ஓட்டத்திலே சச்சின் ரவீந்திராவும் ஆட்டமிழந்து சென்றார். இதன் பின்னதாக நியூசிலாந்து மிகப்பெரிய தடுமாற்றத்தை சந்திக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையில் நியூசிலாந்து அணியினுடைய அணித்தலைவர் மிச்சல் சாண்டனர் மிக சிறப்பாக ஆடியிருந்தார். 27 பந்துகளில் 6 ஓட்டம் 6 ஓட்டாண்டங்களாக மிக சிறப்பாக நேற்றைய நாள் ஆடியிருந்தார். அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 174 இருந்தது. அதுவும் 7வது தரப்படுத்தல் 7வது இடத்தில் வந்து மிக சிறப்பான ஒரு இணைப்பாட்டத்தை புரிந்து கொண்டார். ஃபோக்ஸ்னோடு சேர்ந்து நேற்றைய நாள் அவரும் 15 ஓட்டங்கள் எடுத்துக்கொள்ள 208 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டது இந்தியா 6 விக்கெட்டுகளை இழந்து. இதில் விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தவர்கள் என்று பார்த்தால் ஹர்திக் பாண்டியா ஒரு விக்கெட்டை எடுத்திருந்தார். நேற்றைய நாளில் 25 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டை எடுத்திருந்தார். 3 ஓவர்கள் பந்து வீசி. ஹர்திக் ராணா 3 ஓவர்கள் பந்து வீசி 35 ஓட்டங்கள் 1 விக்கெட்டை எடுத்திருந்தார். வருண் சக்கரவர்த்திக்கும் நேற்றைய நாளில் 1 விக்கெட் தான் கிடைத்திருந்தது. குல்தீப் யாதவ் நேற்றைய நாள் 2 விக்கெட்டுகள் எடுத்திருந்தார். இதன் பின்னதாக மற்ற அனைவரும் சொல்லும்படியாக பந்துகள் வீசவில்லை. அனைவருக்குமே மிக மோசமான எக்கானமி தான் காணப்பட்டது. பந்து வீச்சில் மிக மோசமான ஓட்டங்களை வாரி வழங்கியிருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். நியூசிலாந்து அணியினுடைய துடுப்பாட்ட வரிசையை பார்த்தால் டெவன் கொன்வே 19 ஓட்டங்கள், ஸ்ட்ராஃபோர்ட் 24 ஓட்டங்கள், சச்சின் ரவீந்திரா நேற்றைய நாள் 44 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 26 பந்துகளில் 2 ஓட்டங்கள் 4 ஓட்டங்கள். மிக சிறப்பான துடுப்பாட்டம். மிகவும் சிறப்பாக நேற்றைய நாளில் அவரும் மிக சிறப்பாக நியூசிலாந்து அணிக்காக ஓட்டங்களை குவித்துக் கொண்டிருந்தார். இடையில் அவருடைய ஆட்டமிழப்பு என்பது எதிர்பாராத விதமான ஒரு ஆட்டமிழப்பின் காரணமாக நியூசிலாந்தால் இந்த ஓட்டத்தை 208 தான் அதிகப்படுத்து. சில வேளை சச்சின் ரவீந்திரா இருந்திருந்தால் 230 வரை சென்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, நியூசிலாந்து இப்படி விளையாடி கொண்டிருந்த நேரத்திலே அவருடைய ஓவர்கள் முடிந்ததன் பின்னதாக இந்தியாவுக்கு 2வது வாய்ப்பை சுழற்சிப்படி வழங்கப்பட்டிருந்தது. இந்தியனுடைய ஆரம்ப விக்கெட்டுகள் சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் நேற்றைய நாளில் ஆட்டமிழந்திருந்தார்கள் மிக விரைவாக. இதில் கவனிக்கக்கூடிய வீரர் அபிஷேக் சர்மா முதலாவது பந்திலே ஆட்டமிழந்தார். ஜேக்கப் டஃபினுடைய பந்து வீச்சிலே பிடிகொடுத்த ஆட்டமிழந்தார் டெவன் கொன்வேவிடம். சஞ்சு சாம்சன் ஒரு 6 ஓட்டத்தை பெற்ற நிலையில் அவரும் ஆட்டமிழந்தார். 6 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி கொண்டிருக்கிறது 2வது ஓவரினுடைய பாதியிலே. பின் இஷான் கிஷனும் அணித்தலைவர் சூரியகுமார் யாதவனுடைய இணைப்பாட்டம் 122. அதில் மிக கவனிக்கக்கூடிய விஷயமாக மாறி போயிருந்தார் இஷான் கிஷனை பொறுத்தவரை அவர் பெற்றுக்கொண்ட 15வது அரைச்சதமாக இது மாறியிருந்தது. T20 போட்டிகளில் நேற்றைய நாள் அவர் அதிரடியாக 21 பந்துகளில் அரைச்சதத்தை கடந்திருந்தார். 32 பந்துகளுக்கு 76 ஓட்டங்கள், 11 ஓட்டங்கள், 6 ஓட்டங்கள் அடங்கலாக 237 ஸ்ட்ரைக் ரேட்டுடன் நேற்றைய நாளில் விளையாடியிருந்தார். இஷான் கிஷனை உலகின அணிக்குள் கொண்டு வந்திருப்பது ஏன் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறது. இந்தியாவில் நடைபெறுகின்ற கழக வட்ட போட்டிகளான விஜய் ஹசாரே போட்டிகளும் கூட மிக சிறப்பாக செய்திருந்தார். இதன் காரணமாக அவர் அணிக்குள் உள்வாங்க வந்தார். திலக் வர்மாவினுடைய இன்ஜூரிக்கு பின்னதாக மிக சிறப்பாக நேற்றைய நாளில் அவர் திருப்பாட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அணித்தலைவர்
சூரியகுமார் யாதவ் தான் நேற்றைய நாளினுடைய கதாநாயகனாக மாறியிருந்தார். கடைசி வரை அவர் ஆட்டம் இழக்காமல் 82 ஓட்டங்கள் எடுத்திருந்தார். 37 பந்துகளில் 9 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் அடங்கலாக 221 ஸ்ட்ரைக் ரேட்டுடன் மிக சிறப்பாக ஆடிக்கொண்டிருந்தார். 463 நாட்களுக்கு பின்னதாக ரோஹித் சூரியகுமார் யாதவ் பெற்றுக்கொண்ட அரைச்சதம் ஒன்றை நேற்றைய நாள் கடந்திருந்தார். 22வது அரைச்சதத்தை கடந்திருந்தார். 23 இன்னிங்ஸ்களுக்கு பின்னதாக பெற்றுக்கொண்ட அரைச்சதம் அதுவாகும். மிக சிறப்பான துடுப்பாட்டம் மீண்டும் ஃபோமுக்கு வந்திருப்பதை நிரூபித்திருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக நடைபெற்ற 2020 சர்வதேச போட்டிகளுக்கு முன்னதாகவே ஊடகத்துக்கு முன் கேள்விகள் எழுப்பப்பட்ட சூரியகுமார் யாதவிடம் இந்த போட்டி தொடர் உங்களுக்கு எவ்வாறு அமையும் என்று அதற்கு சூரியகுமார் அறிவித்திருந்தார். இந்த போட்டியில் நிச்சயமாக நான் என்னுடைய ஃபோமுக்கு திரும்புவதற்கு முயற்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். கடந்த போதில் 32 ஓட்டங்கள், இப்போது 82. மிக சிறப்பான துடுப்பாட்டம். இறுதி வரை ஆட்டம் இழக்காமல் மிக சிறப்பாக இந்தியாவை வெற்றி அடைவதற்கு உறுதுணையாக இருந்தார். அவரோடு இணைந்து கொண்டார் சிவம் துபே. நேற்றைய நாளில் 18 பந்துகளில் 36, 1 4 ஓட்டம், 3 6 ஓட்டங்களால் 200 ஸ்ட்ரைக் ரேட்டுடன் மிக சிறப்பாக ஆடியிருந்தார். ஒரு கட்டத்தில் இந்திய அணி இந்த 208 ஓட்டத்தை 15.2 ஓவர்கள் நிறைவிலே வெற்றி கொடுத்து 28 பந்துகள் மீதம் இருக்க 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றி ஒன்றை பெற்றுக்கொண்டது. இதன் மூலமாக இந்தியாவை தொடரில் 2-0 என்ற அடிப்படையில் முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. நியூசிலாந்து அணியுடைய பந்து வீச்சிலே ஹென்ரி மாத்திரம் 1 விக்கெட்டை கைப்பற்றினார். டஃபி 1 விக்கெட்டை கைப்பற்றிக் கொண்டிருந்தார். சவுதி 1 விக்கெட்டை கைப்பற்றிக் கொண்டார். ஃபோக்னஸுக்கு தான் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடிந்தது. நேற்றைய நாள் அவருடைய பந்து வீச்சுக்கு அடித்து நொறுக்கி இருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இஷான் கிஷனும் சூரியகுமார் யாதவும் அவர் வீசிய 3 பந்து ஓவர்களிலே 67 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். மிக மோசமான பிரதியை நேற்றைய நாளில் வெளிப்படுத்தியிருந்தார். நியூசிலாந்துக்கு எதிராக இந்தியா பெற்றுக்கொண்ட மிக சிறப்பான சேசிங் ஓட்டமாக இந்த ஓட்டம் கருதப்படுகிறது 209. இதற்கு முன்னதாக ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக பெற்றுக்கொண்ட ஓட்டமே இந்தியாவுடைய இதே போன்ற 209 ஓட்டத்தை பெற்றதுதான் சாதனையாக இருந்தது. நேற்றைய நாளில் அதை சமன் செய்திருக்கிறது. இந்தியா இந்த மாதிரியான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்துவதன் காரணமாக எதிர்வரும் 2020 சர்வதேச போட்டிகளுக்காக உலகின போட்டிகளுக்காக இந்தியாவுடைய தயார்படுத்தல் மிக சிறப்பாக இருக்கிறது. ஒருவேளை இந்தியா இம்முறை இறுதிப் போட்டி வந்தால் நிச்சயம் கிண்ணம் இந்தியாவுக்கு கிடைக்கப் போகிறது என்பதால் நிதர்சனமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் நடக்கின்ற அனைத்து போட்டிகளிலும் இந்தியா வென்றெடுக்காக வேண்டும். காரணம், பல போட்டிகள் இந்தியாவில் நடைபெற இருக்கின்றன. இந்திய அணி இம்முறை கிண்ணத்தை வெல்வதற்கான 100% வாய்ப்பு இருப்பதாக இப்பொழுது சமூக வலைதளங்கள் முன்னாள் கிரிக்கெட் வீரர்களிடம் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்தியா இம்முறை இறுதிப் போட்டிக்கு வரும் என்பதில் இந்த மாதிரியான துடுப்பாட்டம், இந்தியாவினுடைய பந்து வீச்சு இதெல்லாம் வைத்துக்கொண்டு ரசிகர்களாக நாம் இதனை தெளிவுபடுத்த விரும்புகிறோம். நாளை நாளில் உங்களுக்கு ஒரு புதிய காணொலியோடு வருகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் பார்க்குறீங்க, என்னுடைய மொழியாற்றல் பிடிச்சிருந்தா அல்லது நான் பேசுவது தவறாக இருந்தால் என்னுடைய தவறுகளை நான் திருத்திக் கொள்கிறேன். அதை சம்பந்தமான விஷயத்தையும் கீழே உள்ள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளை நாளில் புதிய காணொளி வருகிறேன். நன்றி, வணக்கம்.